என் அருமை பத்திரிகை தோழர்களே, நண்பர்களே, தோழியர்களே, ஏன் உங்களுக்கு இதில் முதலில் நான் நன்றி சொல்கின்றேன் என்றால், நான் உங்களோடு பயணித்தவன். நான் பத்திரிகையாளனாகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதற்கு என்னோடு பணியாற்றியவர்கள் ஒரு சிலர் மட்டும் இங்கு வந்திருக்கின்றார்கள். நெல்லை அங்கே என்னுடைய மைத்திரன் அவன் தொல்லையாக என்று எனக்கு சொல்லுவோம். ஆனால் அவனும் நானும் ராயப்பேட்டையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற என்னுடைய எல்லா பத்திரிகை நண்பர்கள், அப்போல்லாம் நாங்கள் தம்பி முன்னாடி இருந்து எனக்கு பார்த்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா வசதிகள் அன்று இல்லாத நேரத்திலேயே நாங்கள் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் தினசரி இந்த சினிமா துறையை உயர்த்துவதற்கு அன்றைய காரணமாக இருந்தவர்கள் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். அதற்கு பிறகுதான் ஊடகம் வந்தது. நான் பத்திரிகை துறையில் இருந்துதான் சினிமா தயாரிப்பாளராக மாறினேன். 1984 என்னுடைய முதல் படம் மலையூர் மம்பட்டியான் என்ற படத்தை ஆரம்பிக்கும் போது பத்திரிகையாளர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து அன்றைக்கு என்னை வளர்த்து விட்டவர்கள் என் தோழர்கள் தான், அன்றைக்கு இருந்த தோழர்கள் தான். ஆகையால் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு உங்களை வாழ்த்து வைக்கிறோம். நான் இதில் ஒரு பங்கெடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் சினிமாக்காரனாக நான் வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாரையுமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதையும் மீறி ஒரு தம்பி திரைப்படத்துறையிலே இயக்குனராக இருந்து மறைந்து விட்டான், ஜனநாதன் என்பவன். நான் அவரை ஆரம்பத்தில் என்னுடைய படத்தில் வேலை செய்யக்கூட வரக்கூடாது என்று தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த ஒரு படத்தில் சோலைக்குயில் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்தான். அதுக்கு அடுத்தது யாருமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருப்பேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் போராவத்தையும் என்னுடைய குடும்பங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி தம்பி உதயாவை வேறொரு சந்திப்பதற்காக என் தம்பியும் தம்பி மகனையும் அழைத்து பென்ஸ் பார்க் ஹோட்டலில் பார்த்து போகும்போது அங்கே டைரக்டர் இருந்தார். டைரக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. என் தம்பியை நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வேற ஒரு சமாச்சாரத்தை எங்களுடைய குடும்ப சமாச்சாரத்துக்காக போனோம். அதற்கு பிறகு நான் அது உதயாவை நான் சந்திக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் எப்போதுமே தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனால அங்கே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் சந்திப்போம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. திடீர்னு சத்தியம் தியேட்டரில் அந்த ஆல்பர்ட் தியேட்டரில் பட பூஜைன்னு எனக்கு முதல் நாள் ஃபோன் பண்ணி தம்பி உதயா சொன்னார், நீங்கள் தானே வரணும், வந்துருந்து செய்யணும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு உதயாவையும் விஜய் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் அண்ணன் அழகப்பண்ண இங்கே இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஆரம்ப காலத்தில் இருந்து சினிமா துறையில் அவர் தயாரிப்பாளர் இருக்கும்போது நானும் தயாரிப்பாளர், அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது நானும் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னை இன்றைக்கும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் என்னை பேர் சொல்லி எங்கள் அண்ணன் அழகப்பன் கூப்பிட்டதில்லை. என்னங்க தேவரையா, நல்லா இருக்கீங்களா தேவரைன்னு சொல்லுவார். ஏன்னா என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு என்றைக்கு நீ தான் தேவைதான் அப்படிம்பார். அப்படி என்னோட ஒரு பாசம் உரிமை உள்ள அவர். நாங்கள் 2 பேரும் வீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்கும்போது நான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து நாங்கள் இருந்தோம். தயாரிப்பாளர் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம். அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். சரி, நாங்கள் ஆல்பர்ட் தியேட்டருக்கு நான் போகும்போது தான் எனக்கு தெரியும் அங்கே என் தம்பியும் இந்த படத்திலே ஒரு பார்ட்னராக சேர்ந்திருக்கிறார் என்பது தியேட்டருக்கு போற வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த தியேட்டரில் அண்ணன் நாங்கள் இருக்கும்போது திடீர்னு என்னன்னா உங்க தம்பி இதில் ஒரு பார்ட்னர் அப்பதான் சொன்னாங்க. நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையிலே கூடும்போது அப்போ கூட சந்தேகத்தோட தான் என் பிள்ளைய கேட்குறேன், என்னப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாம் பெரியப்பா அப்படின்னா. யாரையெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்னை அறியாமலே என் குடும்பங்கள் பூராவும் கலைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கலைத்துறையிலே நான் பட்ட கஷ்டங்கள் மட்டும் நான் மட்டுமல்ல, என்னுடைய மாமனார் மிகப்பெரிய நடிகர். ஆனால் அவர் இறக்கும் போது அவருடைய இறப்பை அவருடைய பணத்தை எடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் அந்த கடன்காரர்களாக இருந்தவர்கள் நாங்கள் இந்த சினிமா துறையில். 400 படங்களுக்கு மேல் நடித்தார் ஓஏகே தேவர் என்பவருடைய மருமகன் தான் நான். ஆக இந்த சினிமா துறையிலே நான் பட்டது போதும், என் குடும்பங்கள் வரக்கூடாதுன்னு நினைத்தேன். என்றால் வந்தார். அங்கேயும் நான் தான் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு கூட அண்ணன் அழகப்பண்ணன் நான் முதல்ல நீங்க ஏற்றுக்கணுங்கிற அவர் இல்லை தேவர நீ ஏற்று அப்படின்னார். போட்டி போட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற்றி வைத்த விளக்கு இன்றைக்கு பிரகாசமாக எரிந்து இன்றைக்கு இந்த படம் இன்றைக்கு உங்கள் முன்னால் உங்களுடைய ஒத்துழைப்போடு
இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இது அடுத்தது 50 நாள் விழாவும் இங்கு நடக்க வேண்டும். இதில் 100வது நாள் விழாவும் நடக்க வேண்டும். அடுத்த படத்தை ஆரம்பிக்கின்றதற்கு நான் குத்துவிளக்கேற்ற வேண்டும். அதற்கு ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அத்தனை பேரையும் வாழ்த்துவதோடு என் சகோதர தயாரிப்பாளர்களுடன் சகோதர பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.